நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் அதிகமாய் தேவ பிரசன்னத்திலே மகிழ்வதும் வாஞ்சிப்பதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்வில் வரக்கூடிய சில சவால்கள், எதிர்பார்க்காத நேரத்தில் சில சவால்கள் வருமா? யாருக்கு வேணாலும் வரும். நம்ம பிரச்சனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள் ஆல்ரெடி உலகத்துல இருக்கு. ஆனா பிரச்சனைகள் வந்தா அசந்து போகாமல் பிரச்சனையை காலி பண்ணக்கூடிய விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது ஃபர்ஸ்ட் அது நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா படிப்புல ஒரு சில பிரச்சனைகள், நம்ம எதிர்பார்க்கிற ஒரு மார்க் கிடைக்காத மாதிரி, எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கிடைக்காத மாதிரி பிரச்சனை வரும். பிஸ்னஸ்ல சில பிரச்சனைகள் வரும், குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும், பிள்ளைகள் வாழ்க்கையில, வீடு சார்ந்த விஷயத்துல நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஏமாற்றமாய் போகும் பொழுது, கால தாமதங்கள் ஆகும் பொழுது, அப்ப இந்த மைண்ட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பொழுது பிசாசு இந்த தருணத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய மனதை வேற பக்கமா திசை திருப்ப பார்ப்பான். அந்த நேரம் தான் எந்த பக்கமா திசை திருப்ப பார்ப்பான்? சினிமாவின் பக்கம், சிகரெட்டின் பக்கம், போதை வஸ்துக்கள் பக்கம், குடி பழக்கம், தப்பான பழக்க வழக்கம், இந்த பக்கமா கொண்டு போயிட்டு என்னன்னா இந்த கவலையில மறக்கிறது எப்படி, இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு மைண்டை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுவான். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ சமூக பழக்கம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் இல்லை என்றால் குடும்பங்களிலே ரகசிய பாவங்கள் அதிகரிக்கும். நமக்கே தெரியாது. குடும்பங்களுக்குள்ள இந்த சோதனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள் வரும் பொழுது குடும்ப உறவுகளுக்குள் தெரியாத ரகசியமான பாவ பழக்கங்கள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவர்களை தனித்தனியாக திசை திருப்பி சத்ருவாகிய பிசாசானவன் பல வகையான வேதனையான சிற்றின்பங்களுக்குள் அழைத்து கொண்டு சென்று விடுவான். ஏன்னா அது தற்காலிக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தற்காலிக ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். ஆனால் அதனுடைய முடிவுகள் அபாயங்கரமான ஒரு வியாதிய, அபாயங்கரமான பிரச்சனைகளை, அபாயங்கரமான போராட்டங்களை அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்றேன், தேவ பிரசன்ன போதை உங்கள் வீட்டில் இருக்க வேணும். ஏன் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம்? ஏன் ஆலய கூடி வரவு ரொம்ப முக்கியம்? ஏன் குடும்பமாய் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள் கொண்டு வருவது ஏன் முக்கியம் கேட்டீங்கன்னா, இந்த தேவ பிரசன்னத்துல மகிழுகிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, உலகத்தின் பாதையில் பிசாசு உங்களை திசை திருப்ப பார்த்தாலும் உங்க மனசு அங்க போகாது. ஏன்னா அதை விட அதிகமான மகிழ்ச்சி தேவ பிரசன்னத்துல எனக்கு கிடைக்குது. அதை விட அதிகமான ஒரு விடுதலை நான் ஜெபிக்கும் போது கிடைக்குது. அதிகமான பலன் எனக்கு தேவ ஆராதனையில் கிடைக்குது என்றதை நீங்கள் ருசி பார்த்து விட்டால், நான் சொல்றேன், பிசாசின் பருப்பு உங்க வீட்டுல வேகாது. பிசாசின் பருப்பு உங்க வாழ்க்கையில வேகாது. பிசாசு 1000 பருப்பு போட்டாலும் இங்க வேகாது. அப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்க உடம்பும் பாதுகாக்கப்படும், உங்க மனசும் பாதுகாக்கப்படும், உங்க வீடு பாதுகாக்கப்படும், உங்கள் கணவன் மனைவி உறவு பாதுகாக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள், உங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும். அப்ப இங்க இந்த மனசுதான் பிரச்சனை. இந்த மனசுல எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது. எப்பவுமே நான் சொல்றேன், எப்பவுமே தேவ பிரசன்னத்தை அதிகமா நேசிக்கிற, அதிகமா அனுபவிக்கிற ஒரு இடத்துக்கு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வந்துடணும் பாருங்க. எப்பவுமே கண்களை மூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் வீட்லயும் ஸ்தோத்திரம் பண்ற இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தா, நான் சொல்றேன் பாருங்களேன், பிசாசு ஒன்னும் உங்களை பண்ண முடியாது. 1000 சவால்கள் வந்தாலும் உங்களை திசை திருப்பவே முடியாது. சவால்கள் எல்லாம் வர வர விசுவாசத்துல வல்லமை வந்துட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. ரெண்டு விஷயம் சொல்றேன். உங்க வீட்டில் மாசம் 5000, 10,000, 15,000 அப்படியே மெடிக்கல் செலவுக்கு, மருந்து மாத்திரை வாங்குறதுக்கும் நாங்க பணத்தை கொடுக்கணும். எங்க வீட்டிலலாம் கலர் மருந்தா இருக்கணும், மருந்து புட்டியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அதுக்கும் நான் ரகசியம் சொல்லி கொடுக்குறேன்.
என் வீட்டுக்குள்ள மருந்து மாத்திரைக்கு இடம் இருக்கக்கூடாது. மாதம் நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நயா பைசா மருத்துவத்துக்கு நாங்க செலவு பண்ண கூடாது அப்படி நீங்க விரும்பினாலும் அதுக்கும் நான் சில கருத்துக்களை சத்தியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். ரெண்டுமே நான் சொல்லி கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமத்தின் புஸ்தகத்திலே உனக்கு 30ஆம் அதிகாரத்துல, உனக்கு முன்பதாக நான் ஜீவனை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பதாக நான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பதாக நான் சாபத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பதாக நான் ஜீவனை வைத்திருக்கிறேன். அதான தெளிவா சொல்றேன். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உனக்கு முன்னாடி என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு? மரணம் இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? சாபம் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மாசம் காசு பணத்தெல்லாம் டாக்டர் கொடுக்கிற வழியும் இருக்கு. மாசம் என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். அது அநித்தியருக்கு போகாது, அது வீணாகாது. அந்த வாழ்வியல் முறையும் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் வசனத்தை நல்ல கவனிங்க பார்க்கலாம். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. வசனத்தை எல்லாரும் மறுபடியும் வாசிக்கலாமா? எல்லாரும் கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ஓபன் பண்ணி கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் நம்ம வாசிக்கலாமா? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. 4 விஷயத்தை ஆண்டவர் முன்னாடி வச்சு எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். ஜீவனம் இருக்கு, மரணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எதை வேணா சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லல. இல்ல நீயும் உன் பிள்ளையும் உன் சந்ததியும் உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். எவ்வளவு விரும்புறாரு பாருங்க ஆண்டவர். உங்க குடும்ப வாழ்வு நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு பாருங்க. உங்க பிள்ளைகள் வாழ்வு நல்லா இருக்கணும், உங்க ஆரோக்கிய வாழ்வு நல்லா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு பாருங்க. அப்படி நீங்க விரும்பணும்னு சொன்னா நீங்க எதை சூஸ் பண்ணணுமா? ஜீவனை தெரிந்து கொள். அல்லேலூயா. ஆமா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், உங்க வீட்டுல நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வீட்டுல நிறைய சண்டை இருக்கு, இதெல்லாம் அடையாளங்கள். எந்த வீட்டில் நிறைய மருந்து வாங்க போறாங்க, எந்த வீடு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போக போறாங்க, இதெல்லாம் விழிப்புணர்வு செய்திகள். உங்களுக்கு வேணா நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க, இல்ல மனசுல வச்சு கொள்ளுங்க. எந்த வீட்டில் நிறைய மருந்து வரப்போகுது, எந்த வீட்டில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போக போறாங்க, எந்த குடும்பத்தார் மாதம் நிறைய மெடிக்கலுக்காகவே தங்க சம்பாதிச்ச பணத்தை நிறைய செலவு பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு அடையாளங்கள் நான் சொல்றேன். நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. எந்த வீட்டில் நிறைய சண்டைகள் நடக்கிறதோ, அல்லேலூயா, எந்த வீட்டில் நிறைய மன்னிக்காத சுபாவம் இருக்கிறதோ, எந்த வீட்டில் கணவன் மனைவி ஒன்னா இருந்தாலும் சரியா பேசிக்காம இருக்கிறாங்களோ, எந்த வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்னா இருந்தாலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ, ஒரு நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த பாண்டிங் இல்லையோ, எந்த வீட்டில் ஜெப சத்தம் இல்லையோ, எந்த வீட்டில் ஆராதனை சத்தம் குறைந்து போனதோ, எந்த வீட்டில் தேவ சமூகம் பழக்கம் குறைந்து இருக்கிறதோ, நான் ஏதோ தப்பா சொல்றேன்னா நினைச்சுக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்றேன். அதனாலதான் ஆண்டவரும் இங்க ஜீவனை பத்தியும் பேசுறாரு, மரணத்தை பத்தி பேசுறாரு, ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு, சாபத்தை பத்தி பேசுறாரு, நல்லதை பத்தி பேசுறேன், கெட்டதை பத்தி பேசுறேன். ஏன்னா கெட்டது நீங்க எடுத்துக்க கூடாது, நல்லதை எடுத்துக்கொண்டு நீங்க நல்லா வாழணுன்றதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்றேன். நான் ஐயா அப்படிலாம் சொல்றாரு நினைக்காதீங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வீட்டில் அன்பு குறைகிறதோ, ஆராதனை குறைகிறதோ, தேவ சமூக பழக்கம் குறைகிறதோ, ரொம்ப வேலை 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 பணம் சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீட்டில் ஜெபமும் ஆராதனையும் துதியும் குடும்பத்தில் அந்யோன்யமும் குறைந்து கொண்டிருக்கிறதோ, இன்னும் கொஞ்ச நாள்ல கூடிய சீக்கிரத்துல ஆல்ரெடி இப்பவே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் அதிகமா மருந்து பாட்டில் நிறைய வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும், மருத்துவ செலவுகள் ரொம்ப அதிகமாகும். இன்னும் அதிகமா நீங்க போனீங்கன்னா உடல் ரொம்ப உடைந்து போகிற அளவுக்கு உடலும் மனமும் உடைந்து போகிற ஒரு நிலைகள் அதிகரிக்கும். நாளுக்கு நாள் நீங்கள் சென்று பார்ப்பீர்களே ஆனால் தேவ சமூக பிரசன்னம் குறைந்த வீடுகளில் பண விரயங்கள் அதிகமாய் மாறிவிடும். இது வேணவே வேணான்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லதை சூஸ் பண்ணுங்க. என்ன நான் சொல்லுகிறேன், குடும்பத்தில் அதிகமாய் அன்பையும் பாசத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். அதிகமான ஆராதனை, அதிகமான பாடல்கள். ஒரு தேவ பிள்ளைன் வீட்டுல அதிகமா கிறிஸ்தவ பாட்டு கேட்கணும், அதிகமா கிறிஸ்தவ பாட்டு நீங்க பாடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாட்டும் போடுறதில்ல. ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பிளேயர்லாம் இல்லை, எல்லாம் மொபைல் போன் தான். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவருடைய வீடுகள்ல காலையில் எழுந்த உடனே கிறிஸ்தவ ஆராதனை பாடல்கள் வைப்பாங்க, அவ்வளவு மகிமையா இருக்கும். இப்ப எல்லாம் போச்சு. இப்ப எல்லாம் மொபைல் போன் தான். மொபைல் போன் எடுத்தாலும் கண்டதெல்லாம், எப்ப எடுத்தாலும் சமையல் குறிப்பு தான் நிறைய பேருக்கு. தக்காளி சட்னி எப்படி செய்யறான், கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறான், கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டு கூட என்ன ஆகுது, அலர்ஜி தான் வந்துகிட்டு இருக்கு. இல்ல நான் சொல்றேன், ஆராதனை பழக்கங்கள் அதிகமாக வேணும், பாட வேணும். நான் சொல்றேன், நீங்க கேசட்ல போட்டு பாருங்களே இல்லையா, நீங்க பாடணும். கணவன் மனைவி வீட்டுல பாடணும், பிள்ளைகள் பாட்டு பாடணும், ஆண்டவருடைய பாட்டு பாடணும். ஆராதனையின் அபிஷேகம் அந்த வீட்டுல இருந்தா நான் சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை காணப்படும், வீட்டு செவருக்குள்ள தேவ அபிஷேகம் காணப்படும். நான் சொல்றேன், உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருள்ல தேவ மகிமை காணப்படும். வியாதிக்கு உன் வீட்டுல இடம் இருக்காது. இந்த ஆராதனை ஒரு விழிப்புணர்வு ஆராதனை. இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, புழல் சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வீட்டுல மருந்து இருக்கக்கூடாது, வியாதி வரக்கூடாது, உடல் ஆரோக்கியமாக வேணும். உன் கையின் பிரயாசம் எதுக்கு அந்நியரிடத்துல போனோம்? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நீ சாப்பிடு, நீ அதை அனுபவிச்சிரு. எதற்கு அதை விரயமாக்கி கொண்டிருக்கிறாய் தேவ பிள்ளையே? கர்த்தர் உனக்கு நன்மையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பலப்படுத்துவார். சொல்றேன், சண்டைகளை குறைங்க. வீட்டுல சண்டைகள் வராத வீடுகள் கிடையாது, வரும். ஆனா அதையே ஃபுல் டைம் ஒர்க்கா பார்க்காதீங்க. வீடுகளுக்குள் சமாதானங்களை அதிகரிக்க செய்யுங்கள், அன்பை அதிகரிக்க செய்யுங்கள். நல்ல குடும்பத்தோட பேசுங்க, குடும்ப உறவுகளோடு பேசுங்க. மன இறுக்கங்கள் எல்லாம் விலகி போகும். தேவ பிரசன்னத்தின் பழக்கம் அதிகமாக 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 நான் சொல்லுகிறேன். குடும்பங்களிலே தேவ ஆராதனைகள் பெருக பெருக நான் சொல்லுகிறேன், மனதிலே ஒரு தேவரக சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நித்திய சந்தோஷம், மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். நீங்க இருக்கிற வீட்டுல, அது எந்த வீடா இருந்தாலும் சரி, தேவ தூதர்களுடைய பணிவேடைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தேவ மகிமை இங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கும். தேவ ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்லுகிறேன், பாவ சோதனைகளுக்கும் சரி, நோய் சோதனைகளுக்கும் உங்கள் உடலும் உங்கள் வீடும் காக்கப்படும். ஆரம்பத்தில் அது பெருசா தெரியாம என்ன எப்பவும் ஸ்தோத்திரம், ஜெபம், துதி, ஆராதனைன்ற மாதிரி இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, உன் ஆபத்தில் ஆராதனை தான் உன்னை காப்பாற்ற போகிறது. உன் ஆபத்தில் உனக்கு உதவி செய்யாத நண்பர்கள் கூட இருக்கலாம், நண்பன் செய்யாத உதவிகள், மற்ற எந்த ஏதுக்கள் செய்யாத உதவிகள். தேவ சமூக பழக்கம் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை இது உண்டு பண்ணும், ஏற்படும்.